கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே கோயிக்கல் தோப்பு பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் ராஜேஷ், சௌமியா. இந்த நிலையில் தொழிலாளியான ராஜேஷ் மது பழக்கத்திற்கு அடிமையாக்கி மனைவியை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ராஜேஷ் மது குடிக்க பணம் கேட்டு தொந்தரவு செய்து வீட்டில் இருந்த அருவாமனையால் சௌமியாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்தார். இதனையடுத்து போலீசார் ராஜேஷை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ராஜேஷ் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் வழக்கு சம்பந்தமாக நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகி இருந்து வந்துள்ளார். இதனையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து ராஜேஷை தேடி வந்த நிலையில் காஞ்சாபுரம் பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வு ஒன்றிற்கு வந்திருந்த ராஜேஷை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாக தலைமறைவாகி இருந்த குற்றவாளியை கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.